Hi friends, welcome to RNG Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான egg fry எப்படி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். இந்த egg fry பண்றதுக்காக நான் ஒரு 2 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 2 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துர்க்கேன். இந்த வேக வச்ச முட்டையை நீங்க இப்படி ரெண்டா கட் பண்ணிக்கீங்க. பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணாதான் உங்களுக்கு egg fry பண்றதுக்கு நல்லா இருக்கும். இதே வேற ஷேப்ல இப்படி குறுக்க கட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. கரெக்ட்டா இந்த ஷேப்ல ஓவல் சைஸ்ல இந்த மாதிரி குக் பண்ணிக்கீங்க. பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம சிக்கன் 65 பொடி சேர்த்தோம்னா தான் டேஸ்டா இருக்கும். இந்த சிக்கன் 65 பொடியில கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணி இத ஒரு பேஸ்ட் மாதிரி நான் வந்து கலக்க போறேன். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கீங்க. அப்பதான் இந்த முட்டையில நம்ம வந்து இந்த மசாலாவை அப்படி தேய்க்கும்போது நல்லா ஒட்டும். இப்போ பாருங்க நான் எப்படி இந்த முட்டையில இந்த மசாலாவை தேய்க்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு விரல் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்க. பின்னாடி பக்கமும் நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது சூப்பரா இருக்கும். இப்படி எல்லா பக்கமும் நீங்க அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கூட மசாலா இல்லாம இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் மசாலா பிடிச்சிருக்கணும். பாருங்க இந்த மாதிரி எல்லா முட்டைகளும் நம்ம தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கூட இல்லாம நீங்க இந்த மசாலாவை நல்லா தடவிக்கீங்க. இப்படி எல்லா மசாலாவும் இதுல படுற மாதிரி நல்லா தடவி பின்னாடி ஒட்டலைனாலும் கொஞ்சம் நல்லா கெட்டியா கூட பண்ணி நீங்க இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் 65 பொடி போட்டிங்கன்னா தான் வந்து இந்த முட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்ல கிடைக்கும். அதனால சிக்கன் 65 பொடி போட்டுக்குங்க. வேற ஏதாவது பொடி ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவா டேஸ்ட் கொடுக்காது. அதனால தான் நான் சிக்கன் 65 பொடி எடுத்திருக்கேன். பாருங்க நம்ம முட்டைக்கு வந்து மசாலா நல்லா தடவியாச்சு. இப்போ இதை எப்படி நீங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது அப்படின்னு தான் காட்ட போறேன். பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம எல்லா முட்டையும் நல்லா நீட்டா தடவி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல நல்லா எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் எண்ணெய் படுற அளவுக்கு பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு நம்ம மசாலா தடவின முட்டையை எடுத்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திருப்பி திருப்பி இப்படி வச்சிருங்க. ஏன்னா அந்த சைடு வேகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இந்த சைடு வந்து ஒட்டாது. லைட்டா பரட்டி பரட்டி திருப்ப வேண்டியதா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கீழ்ப்பாகத்தை நம்ம திருப்பி பரட்டிக்கலாம். இப்போ அது நல்லா வந்து ஒரு டார்க் கலர் வரணும். டார்க் ரெட் வர வரைக்கும் அது ஃப்ரை ஆகணும். அப்பதான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் முட்டை எல்லா நாளும் வெடிக்காது. கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணிக்கிறது தான் இது பெஸ்ட்டு. சில பேத்துக்கு வந்து முட்டை வெடிச்சிரும். அப்படியே அந்த வெள்ளைக்கரு வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா போதும். இப்போ இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒயிட்டில் வந்து லைட்டாக இப்படி பரட்டி பரட்டி லைட்டாக இப்படி தூக்கி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு அந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் சொல்லி இப்படி பரட்டி பரட்டி எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். நீங்க சும்மா வெறும் முட்டையை வேக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே அப்புறம் எக் 65 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம். அதனால இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் எக்கை ஃப்ரை பண்ணி கொடுங்க. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்மளோட முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.